வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தூத்துக்குடியில் இருந்து பேப்பர் பண்டல்களை ஏற்றிக்கொண்டு புதுச்சேரி நோக்கி ட்ரெய்லர் லாரி வந்தது. விழுப்புரம் ஜானகிபுரம் மேம்பாலத்தில் இன்று காலை வந்தபோது திடீரென நிலை தடுமாறி பாலத்தின் தடுப்புகளை இடித்துக் கொண்டு விபத்துக்குள்ளானது. 20 அடி பள்ளத்தில் லாரியின் முகப்பு தொங்கியது. டிரைவர் சின்னத்தம்பி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். லாரியில் இருந்த பேப்பர் பண்டல்கள் மேம்பாலத்தில் சிதறியது. இதனால் சென்னை திருச்சி, திருச்சி சென்னை மார்க்கங்களில் வாகனங்கள் செல்ல முடியாமல் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. விழுப்புரம் போலீசார் மற்றும் நகாய் ஊழியர்கள் கிரெயின், ஜேசிபி இயந்திரங்கள் உதவியுடன் மேம்பாலத்தின் குறுக்கே கவிழ்ந்த கண்டெய்னர் லாரியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். மாற்றுப்பாதை இல்லாததால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வண்டி வந்து ஃப்ரீயா வந்துட போகுதுங்க. வாங்க, வண்டி வாங்க. பிரம்மம் சபாவின் 80வது ஆண்டு இசை விழா 4 நாட்கள் தஞ்சையில் நடந்தது. நிறைவு விழாவில் குரு வடிவுதேவி குழுவினரின் பரதநாட்டியம் நடைபெற்றது. சபா நிர்வாகிகள், உறுப்பினர்கள், இசை ரசிகர்கள் பங்கேற்று இசையை கேட்டு மகிழ்ந்தனர். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அன்னபூர்ணா நகரை சேர்ந்தவர் அர்ஜுனன், வயது 63. இவரது மனைவி மலர்விழி, வயது 50. தம்பதி தங்கள் மகன் விஷ்ணு, மகள் மோனிஷா, விஷ்ணுவின் 4 வயது மகன் தவசி ஆகியோருடன் காரில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சென்றனர். சாமி கும்பிட்டுவிட்டு இன்று அதிகாலை ஊர் திரும்பினர். மதுரை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் துவரங்குறிச்சி அருகே உள்ள மொக்கன் பாலம் என்ற இடத்தில் சென்றபோது எதிர்பாராத விதமாக கார் கட்டுப்பாட்டை இழந்தது. ரோட்டோரம் இருந்த மரத்தில் மோதி அப்படியே பக்கத்தில் இருந்த 20 அடி பள்ளத்தில் விழுந்து நொறுங்கியது. காரை ஓட்டிய அர்ஜுனன், அவரது மனைவி மலர்விழி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தனர். மற்ற 3 பேரும் பலத்த காயமடைந்தனர். அவர்களுக்கு திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. துவரங்குறிச்சி போலீசார் விசாரிக்கின்றனர். தமிழக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அதிகாலையில் திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்தார். 4 மணிக்கு விஸ்வரூப தரிசனம் செய்தார். பின்னர் கோவிலில் நடந்த சிறப்பு அபிஷேகத்தில் பங்கேற்றார். மனமுருகி முருகனை வேண்டினார். தொடர்ந்து 3 மணி நேரம் வழிபாடு செய்தார். அதிமுக கட்சி கொடி, இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாக உள்ளது. இந்த நிலையில்தான் OPS சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டார். இதுபற்றி OPS-இடம் கேட்டபோது, உலக மக்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும், அதற்காகவே இந்த சிறப்பு வழிபாடு என்று சிரித்தபடி கூறினார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த முத்துகிருஷ்ணாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் சாமுவேல். இவரது மகன் கிஷோர் வயது 9, 4ஆம் வகுப்பு படித்தான்.
நேற்று ஞாயிறு விடுமுறையொட்டி நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த கிஷோர் திடீரென மாயமானான். அவனை பல இடங்களில் தேடியும் பயனில்லை. தாயார் பொற்கிளை போலீசில் புகார் கூறினார். போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தினர். இந்நிலையில் எழுமேடு ஏரியில் கிஷோர் உடல் மிதந்தது. உடலை கைப்பற்றி போலீசார் விசாரிக்கின்றனர். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு ஓடையில் பிணம் வீசப்பட்டது. தற்போது ஏரியில் கிஷோரின் உடல் மிதந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் பாஜக வேட்பாளரை முடிவு செய்வது குறித்து முதல்வர் ரங்கசாமியை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு அரை மணி நேரம் நீடித்தது. வெற்றி வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிக்கு பிரமாதமா இருக்குது. அதுல என்ன சந்தேகம்? பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் புதுவை மாநில மக்களுடைய ஆதரவோடும், மரியாதைக்குரிய என்ஆர்ஐ அவருடைய ஆதரவோடும், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய ஆசியோடும் அந்த வேட்பாளர் அமோக வெற்றி பெறுவார். வேட்பாளர் யார் என்பதை கட்சி தலைமை முடிவு செய்யும். நீலகிரி மாவட்டம் ஊட்டி கலெக்டர் அலுவலகம் செல்லும் சாலையில் உள்ள டீக்கடை உரிமையாளர் உழவர் சந்தை அருகே உள்ள ஆவின் பூத்திலிருந்து பால் பாக்கெட் வாங்கியுள்ளார். கடைக்கு வந்து பாலை சூடு செய்ய பாத்திரத்தில் ஊற்றினார். பால் முழுதும் வெள்ளை புழுக்கள் மிதந்ததை பார்த்து திடுக்கிட்டார். இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிக்கு தகவல் அளித்தார். அங்கு வந்த அதிகாரி பாலில் உள்ள புழுக்கள் பற்றி ஆய்வு செய்தார். ஆவின் பால் பாக்கெட்டுகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்தார். காலாவதியான பால் சப்ளை செய்தனரா என்பது குறித்தும் விசாரணை நடக்கிறது.